இதுல எந்த இடத்துலயாவது அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல? எனக்கு புரியல. அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிருக்கா சார்? கோயில் ஆக்கிரமணம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, இல்ல கோயில் இருக்கிறதே அரசு நிலத்துல தான் இருக்குது. அதை சுத்தி இருக்கிற எல்லாமே அரசு நிலம் தான் ஃபைனல் ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி சரி. அப்ப நீங்க எப்படி அதை நியாயப்படுத்திட்டு பேசுறீங்க? எதை நியாயப்படுத்துறது? பிரச்சனையே என்னன்னா, அங்க உள்ள டிஆர்ஓ, அங்க உள்ள தாசில்தார், அங்க உள்ள எல்லாருமே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் கொள்ளையடிக்கிறதா அறப்போர் கொடுக்குற குற்றச்சாட்டு. இப்போ நீங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க கொடுத்துருக்கு, அது உண்மை என்றால் எதுக்கு கோர்ட் வந்து அந்த மொத்த நிலமும் கவர்மெண்ட்ல சொல்லணும்? இதுல நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது சார். சார், இல்லாத ஒன்றை எப்படி கிரியேட் பண்ண முடியும் சார்? இது அறப்போருக்கு இதுல என்ன லாபம்? சொல்லிடுறேன். நீ இப்ப கேட்டீங்களா, சரியான கேள்வி சார். சொல்றேன். அரசு நிலத்துல நீங்க எப்படி சார் ஆக்கிரமிக்க முடியும் சார்? சார் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு எச்ஆர்என்சி சார் கோர்ட் ஹைகோர்ட் தீர்ப்புல அதை தெளிவா சொல்லியிருக்கா இல்லையா? இது வந்து அரசு நிலம்னு சொல்லியாச்சா இல்லையா? சரி. அப்ப இதை நீங்க இப்ப அரசு நிலம் சார், அரசு நிலம் வகைப்பாடு கோயில் சொல்ல இல்லையே, அப்படி சொல்லல. அரசு நிலத்தில் தான் கோயிலும் கட்டப்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்றாங்களே சார் ஜட்ஜ்மெண்ட்ல. சரி, நீங்க சொல்றது நான் எதுவுமே சொல்ல. நீங்க இது கூட அறப்போர் என்கிட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. சரி, நீங்க அனுப்பிவிட்ட ஜட்ஜ்மெண்ட் நாங்க அனுப்பிச்சதுதான் சார். ஆமா சார், அதுலதான் சார் இதுல போட்டிருக்கு. உண்மையா உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும் நீங்க சொல்றீங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். பொதுமக்கள் சொல்லுங்க அந்த சார். அதாவது இப்ப நீங்க இதை சொல்றீங்க, இப்ப கோயில் நிலமா இல்ல இது வழியா அப்படின்றதா எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு இந்த பாதை வழிதான் போகணும்னு அவசியம் கிடையாது சார். சார் எல்லாரும் சார், அதுதான் சொல்றேன். நீங்களே அரசு சரி பாதையா உருவாக்குங்களேன், வருவாய்த்துறை பாதையா உருவாக்குங்களேன். ஏன் உருவாக்க மாட்டாங்க? நீங்க தானே அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு சார். ஆக்கிரமிப்பு நாங்க பண்றோம் சார். வருவாய்த்துறை அதை நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது சார். எப்படி சார்? நீங்க தான் லோக்கல் சார். அந்த ஆர்டர்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லங்க சார், வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கல சார். கேட்டீங்களா சார்? நீங்க எப்படி சார்? கடைசியா லோக்கல்ல தானே சார் வரணும்? இல்ல சார், லோக்கல்ன்றது ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் சார். சட்டத்துக்கு நீதிக்கு ஒவ்வொரு துறைக்கும் பணிஞ்சுச்சா சார் பொதுமக்கள் போகணும். சரிங்களா? ஆமா. அவங்க வீரத்தை போய் அங்க போய் காட்ட முடியாது சார். இல்ல சார், அவங்க சொல்றது என்னன்னா இதுக்கு தடையா இருக்கிறது இன்னார்தான். இல்ல சார், இதுல வந்து அறப்போர் இயக்கம் பொய் சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லுங்க சார். அதுக்கு சார் 100 கோடி ரூபாய் சொத்தை திமுக கவுன்சிலரும் பாமக குமாரும் ஆட்டைய போடுறாங்கன்னா அது எந்த வகையில நியாயம் கேட்கறேன் சார். இதை நீங்க படிச்சுட்டு உங்க மனசாட்சி படி மனசாட்சிலாம் கிடையாது சார். இது கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் மீட்டிங் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. பீஸ் கமிட்டி மீட்டிங் விட்டுருங்க சார். ஊர் கமிட்டி எப்படி சார்? பீஸ் கமிட்டி மீட்டிங் விட்டுருங்க சார். பொதுக்கூட்டம் போட்டு அந்த நகர் மக்களை மொத்தமா அங்க ஒரு 500 பேரை உட்கார வச்சு இது ஊர் மக்கள் சார்பா வாங்க பேசலாம், காஃபி வித் எம்எல்ஏன்னு ஒரு கூட்டத்தை போடுறாங்க சார். அதுல முழு டாபிக்கே இதுதான். சரி, இத இவர் மட்டும்தான் ஆக்கிரமிக்கிறாரு. இது ஊரக தொழில்துறை மந்திரி பெஞ்சமின் வந்து ஆதரவு கொடுக்கிறாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினும் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்க முயற்சிக்கு உதவி பண்றாருன்னு சொல்றது எப்படி சார்? வர சார் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரி அதை பண்ணிட்டு போறாருன்னா இப்போ வந்து அதிகாரி அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா சார்? இப்போ இருக்கிறவங்கள போய் காழ்ப்புணர்ச்சியில் சார் காழ்ப்புணர்ச்சிலாம் சொல்லாதீங்க. அந்த அதிகாரி சரியா கடமையை செஞ்சிருந்தாரு, அது பிரச்சனையே இல்லையா? சார் அது கூட ஒரு வரமுறை இருக்குது சார். அதிகாரிகளை விமர்சனம் பண்றது ஒரு சில வரமுறை. தப்பு செய்யறவங்கள நீங்க விமர்சனம் பண்ணுங்க சார். அவன் திருடன், இவன் திருடன் அப்படின்னு சொல்றதுலாம் அந்த வகையில நியாயம் கிடையாது. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 2-3 தினங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து. சரிங்க. அதாவது ராமாபுரம் பகுதியில் அரசு நிலத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து அந்த மொத்த அரசு நிலத்தையும் ஆக்கிரமிக்குது. மக்களுக்கு அந்த ஒரு 4 மீட்டர்
பாதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீடியோ எடுத்து அதை பற்றி தான் நாங்கள் வீடியோ பேசியிருந்தோம். அது நீங்கள் அதுக்கு எங்கள் சைட்லேயும் கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட இந்த நேர்காணலாம் இருக்கேன். சொல்லுங்கள், உங்கள் சைடில் வந்து நீங்கள் கோயில் நிலம்னு சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? இந்த நிலம் 1876ஆம் ஆண்டு ரெக்கார்டின்படி, ஆவணங்களின்படி இந்தியாவில் முதல்ல சர்வே பண்ணுறாங்க சார். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணதில் அந்த ஆவணங்களில் சர்வே நம்பர் 71 3 ஏக்கர் 98 சென்ட்டு வகைப்பாடில் கோயில்னு இருக்குதுங்க. இப்போ கோயில் அது புறம்போக்காக கூட இருக்கலாம். கோயில் புறம்போக்குன்றது அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100க்கு மேலான புறம்போக்கு நிலங்கள் இருக்குது சார். இப்போ ஏரினா ஏரி சார்ந்திருக்கிற நிலங்கள் அனைத்தும் தான் அந்த புறம்போக்கில் வரும் சார். இப்போ கோயில்னால் அந்த கோயில் சார்ந்திருக்கிற நிலங்களும் கோயில் புறம்போக்குன்றது தான் ரெக்கார்டு சொல்லுது. அதன்படி 3 ஏக்கர் 98 சென்ட்டு நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அந்த கோயில் ரெக்கார்டில் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்து அந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் எங்கள் மாதிரி ஆட்களுடைய எண்ணங்கள் சார். அதை நிர்வாகம் பண்ணது ராமாபுரத்தில் இருக்கிற அந்த ஊர் அந்த கோயில் நிர்வாகம் பார்க்குறவங்க தான். இந்த நிலம் மட்டும் கிடையாதுங்க. ராமாபுரத்தில் சர்வே நம்பர் 71ல் 3 ஏக்கர் 98 சென்ட் நிலம் சார். சர்வே நம்பர் 73/9A 96 சென்ட்டு மாந்தோப்பு நிலம் சார். இது விவசாய நிலம், அது மாந்தோப்பு சார். இன்னொரு இடத்துல 109 சர்வே நம்பர், அதில் 1 ஏக்கர் 28 சென்ட்டு இந்த கோயில் பேரில், அதாவது நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்டு பட்டா மாற்றம் செய்து அருள்மிகு கலிச்சாத்தன் அம்மன் பெயரில் பட்டா உள்ள நிலம் சார். இது கோயில் புறம்போக்குன்னு ரெக்கார்டு சொல்லுதுன்ட்டு சொல்கிறாங்க சார். ஆனால் அந்த வகைப்பாடில் கோயில் இருக்கு சொல்ல அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலன்றது தான் எல்லாரோடையும் எண்ணம் வேற, வகைப்பாடில் ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள். கோயில்னு இருக்குது சார், கோயில் நிலம்னு இருக்குது. ஆமாம் ஆமாம், கோயில் நிலன்னு இருக்குது சார். இதில் இந்த நிலங்களை கிராம மக்கள் சார்பாக ஒரு நிர்வாகத்துக்கிட்டு அதை நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக நிர்வகிக்க முடியாமல் ஹெச்ஆர்என்சிக்கு 1975 தான் சார் இந்த ஹெச்ஆர்என்சி வாசம் ஒப்படைக்கிறாங்க. சரி, அது முதல் அந்த சர்வே நம்பர் 71 இருக்கிற விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டதான ஆதாரங்கள் இருக்குது சார். அந்த கிஸ்திகளை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு ஹெச்ஆர்என்சிக்கு கொடுத்த அந்த விவரங்கள்லாம் இருக்குதுங்க. 75க்கு அப்புறம் 1988 3 ஏக்கர் 98 சென்ட்டில் எங்கள் ஊரில் அப்போ வந்து டிம் சப்ளை ஒரு குண்டு லைட்டு கூட எரியாதுங்க. கேகே நகர் பக்கத்தில் இருக்கிற கேகே நகர் வந்து டெவலப்மெண்ட் ஏரியா சார். இந்த ரெண்டுத்துக்காக ஒரு சப்ஸ்டேஷன் போடணுன்ட்டு அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு, இது கோயில் நிலங்கள் காலியாக தானே இருக்குது, அதில் 1 ஏக்கர் 5 சென்ட் நிலம் நீங்கள் லீஸுக்காகவோ இல்லை விற்பனைக்காகவோ கொடுங்கன்ட்டு அந்த கோயிலுடைய ஈஓ திருநீர்மலை ஈஓ சார், அந்த நிர்வாகம் பார்த்தவங்க அவங்கக்கிட்ட தான் மனு செய்கிறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய்த்துறைக்கிட்ட போகல சார், இவங்க திருநீர்மலை ஈஓ கிட்ட போகிறார். அவர் கமிஷனருக்கு பரிந்துரை பண்ணுறாரு சார். கமிஷனர் இந்த நிலத்தை வழங்கலாமா கூடாதான்றது கிராம மக்களுடைய ஒப்புதல் கேட்கறதுக்காக அன்னைக்கு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துன்னு இருந்த மாடசாமின்ற டிஆர்ஓ தான் சார் அதை அந்த மனுவை எடுத்துன்னு வந்து கிராம மக்கள் அந்த கோயிலில் கிராம மக்களை கூட்டி, இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற நிலம், இதில் ஈபி கேட்குற 1 ஏக்கர் 5 சென்ட்டை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கேட்டாங்க. கிராமத்தில் இருக்கிற மொத்த பேரும் கோயில் நிலங்கள் வேறு எந்த துறைக்கும் மாற்றம் செய்யக்கூடாது, ஃப்யூச்சரில் இந்த கோயிலை கட்டி டெவலப்மெண்ட் ஆக்கும்போது அதுக்கு தேவையான இடங்கள் இல்லாமல் போய்விடும் என்ற எண்ணத்தில் அதை நாங்கள் மறுத்தோம் சார். அதை தான் அவர் ரிப்ளையை அனுப்பி விட்டார் சார். தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ரிப்ளையை அனுப்பி விட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த நிலங்கள் அவரை போய் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துங்க பார்த்துருக்கலாம், இல்லை அரசு கூட போய் அவரை போய் பார்த்துருக்கலாம், தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கலான்னு என்னுடைய கருத்து சார். அதை 15 நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ஸை போட்டு இது இந்து சமய அறநிலையம்
கட்டுப்பாட்டில் உள்ள நிலம். இது கிராம மக்களுடைய ஒருமித்த கருத்தின் காரணமாக இதை வேறு துறைக்கு வழங்க இயலாதுன்ட்டு ஒரு அரசாணை அவங்களுக்கு அனுப்பிடுறாரு சார். சரி. 15 நாள் கழிச்சு இதே மாடசாமி என்றவர் இது எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை, 75லேருந்து கிஸ்தி வாங்குறாங்க, பயிர் குத்தகை ஓட்டுறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, இது எல்லாம் இருந்தும் இது அரசு புறம்போக்கு, அதனால் நீங்கள் வருவாய்த்துறைக்கிட்ட போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வழிகாட்டுறாங்க சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறையில் ஒப்படைச்சா இது சிறப்பாக வருன்றது 1975 நம்ம முன்னோர்கள் ஒப்படைச்சாங்க. இப்போ அந்த இந்து சமய அறநிலையத்துறையே இந்த நிலத்தை கைவிடுற மாதிரி நிலைமை இருக்குதுன்றதால ராமாபுரம் கிராம குடியிருப்போர் நலச்சங்க பொதுச் செயலாளர் அந்த நிலத்தை மீட்பதற்காக அவரும் நான் அதில் ஒரு உறுப்பினர் சார். ராமாபுரம் கிராம குடியிருப்போர் நலச்சங்கம். அதன் மூலிமா 2191/1991 பூந்தமல்லி முன்சிப் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம். எங்களுக்கு எது தரப்பாக யாருன்னா இடம் கேட்குற தமிழ்நாடு மின்சார வாரியம், வருவாய்த்துறை, ஹெச்ஆர்என்சி, இந்த 3 பேரையும் நாங்கள் பார்ட்டியாக போட்டு வழக்கு நடத்துகிறோம் சார். அப்போது இந்த கோயிலுக்கான இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம் 1876 இதுக்கான ஆவணங்கள் எங்ககிட்ட இல்லை சார். இந்த நிலங்கள் நாம் காலங்காலமாக இதை ஒப்படைச்ச நிலன்ற அந்த ஒரே காரணத்தை வச்சு நாம் அந்த வழக்கு போட்டோம். அதில் சரியான ஆவணங்களை எங்களால் பண்ண முடியல. 75 ஒப்படைச்சுமே அப்போ ஒப்படைச்சவங்க அந்த ஆவணங்கள்லாம் ஹெச்ஆர்என்சியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களும் அந்த கேஸில் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அதுக்கப்புறம் அந்த வழக்கில் ஆவணங்களில் சரி பார்த்ததில் இந்த வழக்கு இந்த மாதிரி ஒரு பொது காரியத்துக்கு தானே தமிழ்நாடு மின்சார வாரியம் துணை மின் நிலையம் அமைச்சா எல்லாருக்கும் அது சௌகரியமாக இருக்குன்றதுக்காக அந்த கேஸ் தள்ளுபடியாகும் சார். அதுக்கப்புறம் மேல்முறையீடு கிராம மக்கள் சார்பாக போகிறோம். இந்த மேல்முறையீடு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்போ இருந்த நல்ல தலைவர் பார்த்துங்க, 35 வருஷமாக தொடர்ச்சியாக இருந்த தலைவர் இந்த கேஸ் வழக்கு போடுறவங்க கிராம மக்களை கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் பேசுகிறார். நம்ம ஊருக்கு இது மாதிரி டிம் சப்ளை இருக்குது, இதை நம்ம சப்ஸ்டேஷன் வந்தால் தான் நமக்கு நல்ல வசதியான பிரைட்டான மின்சாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றி இனிமேல் இது சம்பந்தமான மேல்முறையீடு வழக்கை நடத்தக்கூடாதுன்னு கூட சொல்ல, இனிமேல் நடத்த வேண்டாம், அதுக்கு கிராம மக்கள் ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னு ஒரு தீர்மானமே போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேல்முறையீடு போகல சார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்தினுடைய ஆவணங்களை முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது சார். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்க சொல்ல காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் அதை பார்த்தாருங்க. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டமாக அது பிரியும் போது திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலருங்க இந்த ஆவணங்களில் சரி பார்த்து ஒப்படைக்கணும் இல்லையா, ஒப்படைக்க சொல்ல ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். முதல்ல 76 லட்சம் ரூபாய் 76 லட்ச ரூபா சில்லற போடுறாங்க சார். கடைசியாக அவங்க எவ்வளோ பணம் கட்டினாங்கன்னா 2004 இந்த கேஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஆக சொல்ல கட்டின பணம் எவ்வளோன்னா 86,11,737 ரூபாய். யார் கட்டினது? அதாவது அந்த நிலத்தை கேட்ட தமிழ்நாடு மின்சார வாரியம் நியாயப்படி ஹெச்ஆர்என்சிக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் சார். யார் கொடுத்தாங்க? வருவாய்த்துறை வட்டாட்சியர் அதை வாங்குறாருங்க. அதனுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் ஹெச்ஆர்என்சி எடுக்கலை, நாங்கள் முயற்சி எடுத்து அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குதுங்க. வருவாய்த்துறை அது சொந்தம் கொண்டதானா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வருவாய்த்துறை அலுவலர் அவர் கொடுத்த ஒரு 4-5 ஆவணங்கள் அடிப்படையில் தான் 571 அரசாணை போடப்படுது சார். அந்த அடிப்படை ஆவணங்களை நீங்கள் இப்போ ஆவணங்களை ஆய்வு செஞ்சு நீங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் ஆய்வு பண்ணாலே அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா மதுரவாயில் வட்டம் ராமாபுரம் கிராமம் சர்வே எண் 71 நிலம் கிராம கணக்குகளில் கோயில் புறம்போக்கு என வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு சார். யார் பண்ணுறதுன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் தான் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நில நிர்வாக ஆணையரும் அதையே தான் சார் சொல்கிறார். அப்போது அவங்களே இது கோயிலுக்கு சொந்தமான நிலன்றதை ஏற்றுக்கிறாங்கன்றதான் நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? இப்போ எழுத பிரச்சனை சர்க்கார் புறம்போக்கு அது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை, அதை மேற்பார்வையிடுது வருவாய்த்துறை தான்ட்டு அவங்க சொல்கிறது அது சரியாக தப்பான்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் சைடில் முடிங்க. அதுக்கப்புறம்
அவங்க சொல்கிறது நியாயன்றது எனக்கு அடுத்தது நீங்கள் வழக்கு இப்போ வழக்கு இப்போ இந்த வழக்கு ஃபைன் இதுவரை நீங்கள் சொல்கிறீங்க அது உங்களுடைய என்னுடைய சார் அறப்போர் எதுக்கு போய் சொல்லுதா அறப்போர் இயக்கம் எதுக்கு வந்ததுன்னு கேளுங்க சார் நான் முதல்ல அதை சொல்லிடுறேன் சார் அதை சொன்னதான் தெரியும். கிராம மக்களும் இந்த 72 வண்டிபாட்டை நடுப்புற 71 கீழே இறங்குற இடம் 68 சார். 68ல் ஒருத்தர் லேவட் போடுறார் சார். 1993 முத்துக்குமார்ன்ற எங்கள் யூனியனுடைய பிடிஓவாக இருந்தவர், வில்லிவாக்கம் பஞ்சாயத்து யூனியன் சார். அந்த பஞ்சாயத்து யூனியனில் அதிகாரியாக இருந்தவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வாங்குறாருங்க. இந்த கோயில் நிலத்துக்கும் அந்த அவர் வாங்கி போட்ட நிலத்துக்கும் 2 பனைமர உயரம் பள்ளம், அது வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு அதை வாங்கி போடுறாருங்க. அவர் அப்போ போடும்போது இந்த ஈபிக்கு கொடுக்கறதுக்கு சம்பந்தமான அந்த சப்டிவிஷன் வேலைகள்லாம் நடந்துன்னு இருக்குது சார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருங்க. ரிட்டையர்ட் ஆக சொல்ல 2004 தான் 71 இருந்த சர்வே எண்ணு 71/1 71/2 சப்டிவிஷன் ஆகுது சார். 2 சப்டிவிஷன் தான். இதை தான் அவங்க ஹைகோர்ட்லேயும் வருவாய்த்துறை சொல்லியிருக்குது. இதுக்கு நடுப்புற 71/1 71/2 71/3 71/4 சப்டிவிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஆவணங்களை தயார் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் இருக்குது பாருங்க, அது உள்ள அந்த ஸ்கெட்சு மட்டும் வைக்கிறாங்க. யாரு? இவருடைய முயற்சி தான், முத்துக்குமார்ன்ற முயற்சி. அவர் ரெவன்யூ அதிகாரின்றதால அப்போ சப்டிவிஷன் அவர் சொல்ல அவருடைய தலையீடு இருந்ததுங்க. அதை இவர் அந்த ஸ்கூலை கட்டி அதை நடத்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட அந்த 4 சப்டிவிஷன் இருக்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாதுங்க. 2 சப்டிவிஷன் தான் ரெக்கார்டு போய் பார்த்தா 2 சப்டிவிஷன் தான் இருக்கும். அவர் இந்த லேஅவுட்டுக்கு விவேகானந்தா நகர்லேருந்து அவருடைய லேஅவுட்டுக்கு வடக்கு பக்கம் விவேகானந்த நகர்லேருந்து ஒரு 24 அடி ரோடு அதுக்கு கனெக்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதா அமிர்தானந்தமாய ஸ்கூலுன்ட்டு ஒன்று இருக்குது. ஜெய் பாலாஜி நகர்லேருந்து ஒரு 24 அடி ரோடு தான் அவருக்கு அந்த லிங்க்கு கொடுத்து அதன் மூலியமாக தான் அப்ரூவ்டு வாங்குறாரு சார். இந்த 71லேயும் வழி இருக்கிற மாதிரி 91ல் இவர் சிஎம்டிஏக்கு இந்த வழியும் போட்டு அனுப்புகிறாருங்க. அதனுடைய ஆவணங்கள் நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இவர் இந்த கோயில் வர வழியாக காட்டுறத அவங்க இன்ட்டு போட்டு ரெஃப்யூஸ் பண்ணி அவருக்கு திருப்பி அனுப்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கலை. 2 ரோடு வருது, அந்த 2 ரோடு தான் அந்த லேஅவுட் இருக்குது சார். அவர் இந்த வழியாக இருந்தால் ஒரு 500 மீட்டர் போயிட்டு 500 மீட்டர் இதுக்கு பேரலல் இந்த ரோடுக்கு கல்சாத்தம்மன் கோயில் ரோடுக்கு பேரலல் ரோடு இருக்குது சார். ஏன்னா ஒரு 500 மீட்டரில் இந்த பக்கம் 500 மீட்டர் போயிட்டு அது இதே பேரலல் வந்து மறுபடியும் 500 மீட்டர் வந்தாச்சுன்னா அவங்க ஸ்கூலுக்கு வந்துருப்போம். வழி எந்த பக்கம் வேணாலும் இருக்குது. ஆனால் இந்த வழி வந்தால் நமக்கு ஷார்ட் ஆகிருக்குமே அப்படின்ற கணக்கில் என்ன பண்ணுறோன்னா இந்த வழியை வாங்கிறதுக்கு 2004 ஒரு தாசில்தார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாருங்க. அசோகன்ற தாசில்தார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 4 சப்டிவிஷன் தான் உண்மையானது அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி அதன்படி 71/1 கோயில் நிலம், 71/2 அந்த வழிப்பாதை, இப்போ அறப்போர் இயக்கம் சொல்கிறாங்களா அந்த வழிப்பாதை, 71/3 தமிழ்நாடு மின்சார வாரியம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டம் அது வந்து 73/4 வச்சு அவர்கிட்ட அவர் அதை குறிப்பிட்டு சென்னை கார்பரேஷன் 71/2 இருக்கிற ரோடாக போடுங்கன்றது ஒரு ஒப்புதல் கொடுக்குறாரு சார். சரி, ஒப்புதல் கொடுத்த உடனே நாங்கள் கிராம மக்கள் 71/1 2 தானே இருக்குது, இது வழிப்பாதை இல்லையே, உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் இல்லையே அப்படின்ட்டு அவங்க இருக்குதுன்றாங்க, நான் அவங்க இல்லைன்றோம். சரி, அது இது கம்யூனல் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வர அளவுக்கு போகிறதால ஆர்டிஓ சமாதான கூட்டம் போடுறாங்க. அந்த சமாதான கூட்டத்தில் அவரும் 71/1 2 3 4ன்றத அந்த சர்வே நம்பர்களை குறிப்பிட்டு தான் அந்த சமாதான கூட்டத்தையே நடத்துகிறாருங்க. அதன்படி எல்லா பிரச்சனையும் மறந்துடுங்க, அந்த பக்கம் வழி போகிறதுக்கு நம்ம எதனா நீங்களே ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 83 மீட்டர், அதாவது 72 வண்டி பாட்டிலேருந்து 83 மீட்டர் தார் சாலையாக போட்டுக்கலாம் அந்த கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த தார் சாலை போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பீடு பிரேக்கர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேரிகார்டு இத்தனை அடி உயரத்தில் போட்டுக்கலாம். அந்த பேரிகார்டை கடந்ததுக்கப்புறம் 2 ஸ்பீடு பிரேக்கர் போட்டுக்கலாம். அங்கே இருந்து மண் சாலையாக தான் அந்த 2 கோயிலுக்கு நடுப்புற போகிறது மண் சாலையாக போட்டுக்கலாம்.
இறங்கும்போது அதே மாதிரி ரெண்டு ஸ்பீடு பிரேக்கர் ஒரு பேரிகார்டு, அதுக்கப்புறம் 4 ஸ்பீடு பிரேக்கர் 2 பேரிகார்டு போட்டுக்கலான்ட்டு அந்த சமாதான கூட்டத்தில் எழுதுகிறாரு சார். எதை மென்ஷன் பண்ணி 4 சப்டிவிஷன் சொல்லி அவர் மென்ஷன் பண்ணி தான் அந்த கூட்டத்தையே போடுறாருங்க. எல்லாரும் அதில் கையெழுத்து போடுறாங்க, இன்க்ளூடிங் ஊர் மக்கள். அறப்போர்லாம் இப்போ வரலைங்க. அந்த அம்மன் நகர், ஆண்டாள் நகர், அவங்க அறநிலையத்துறைன்னு ஏசி போடுறாங்க, போலீஸ் ஏசி போடுறாங்க, கார்ப்பரேஷன் ஏசி அதில் கையெழுத்து போடுறாருங்க. இதை ஒரு பக்கம் அந்த பேரிகார்டு 2 ஸ்பீடு பிரேக்கர், நீங்கள் அது ஆய்வு கூட பண்ணலாம். 2 ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, மற்றதை அவங்க போட விடல. யார் போட விடலன்னா கீழே இருக்கிற அந்த நகர் மக்கள் போட விடல. எங்களுக்கு இது மாதிரி வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இது ஆம்புலன்ஸ் வரணும், இது வரணும், இவ்வளோ உயரம் போடணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இந்த பீஸ் கமிட்டியில் போட்டது தான் போட முடியும், கார்ப்பரேஷன் தான் அந்த பேரிகார்டை போட்டு, நாங்கள் அதை போய் தடுக்கலை சார். அவங்க போட்டது தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுங்க. இது அந்த பீஸ் கமிட்டியில் முடிஞ்சு போகுது சார். இந்த 2004 அவர் அந்த தாசில்தார் 4ன்னு சொன்னது, ஆர்டிஓவும் அதை வழிமொழிஞ்சதால தான் அதில் எல்லா மக்களும் போட்டோம். அதை ஒப்புக்கணும். அந்த கூட்டத்தில் கூட நான் சொன்னது, ஐயா 1 2 4 அதையே 4 கூட உறுதிப்படுத்திடுங்க, நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் 571 ஒரு அரசாணைப்படி தான் சார் இபிக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது சார். அந்த அரசாணையில் என்ன குறிப்பிடுறாங்களோ, என்ன நோக்கத்திற்காக இடம் கொடுக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எந்த நோக்கத்துக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதில் குறிப்பிடுறாங்க சார். அது முடிஞ்சு போகுதுங்களா? அவங்க போராடி பார்த்து அவங்களால முடியல சார். அறப்போர் இயக்கத்தை அவங்க தான் போய் அப்ரோச் பண்ணாங்க. அந்த அம்மன் ஆண்டாள் நகருடைய மக்கள் இல்லை, அம்மன் ஆண்டாள் நகருடைய அசோசியேஷன் 2வது முத்துக்குமார் தான் அம்மன் நகருடைய தலைவர். லேஅவுட் போட்டவரும் அவர் தான் பார்த்தாங்க. அவர் தான் அவங்ககிட்ட போகிறாருங்க. அவர் வராரு, நேரடியாக இந்த பிரச்சனையில போகிறது சரியாக வராதுன்னா எல்லா நகர் மக்களையும் இணைக்கிறாங்க. உங்கள் நகரில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் அரசின் கவனத்துக்கு அதை எடுத்துன்னு போய் நாங்கள் தீர்த்து வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவர் தான் முத்துக்குமாரோடைய அவருடைய ஆணைப்படி தான் இங்கே வந்து இந்த பிரச்சனைக்கு கையில் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு இது ரோடு இது வந்து இவங்க ஆக்கிரமிப்பு வச்சுக்கின்னு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 இந்து சமய அறநிலையத்துறையின அனுமதி பெற்று, ரொம்ப பழங்கால கோயிலாக இருக்குது, இதை நீங்கள் புனரமைச்சு இதை கட்டுறதுக்கும் முன்னாடி இருந்த அந்த சின்ன மண்டபத்தை கொஞ்சம் பெரிய மண்டபமாக நாங்கள் கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குன்ட்டு அனுமதி கொடுத்து, அவங்களுடைய வரைபட அனுமதி, நிர்வாக அனுமதி, அந்த சபதிகளுடைய ஒப்புதல், எக்ஸ்பர்ட் கமிட்டியோடைய ஒப்புதல், இது எல்லாத்தையும் கொடுத்து அதனுடைய அளவு பிரகாரம் தான் அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தோம். இவங்க வந்ததுக்கப்புறம் ரோடில் 71/2 அந்த மண்டபத்தை இழுத்து கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சார். அது சரியில்லை. 2வது, ஏற்கனவே அங்கே ஒரு ஷெட்டு ஒன்று முன்னாடி இருந்தது. அந்த ஷெட்டை தவிர ஒரு அங்குலம் கூட முன்னாடி வரல சார். ஏற்கனவே இருந்த இடத்துல தான் முன் மண்டபம் கட்டுறான். இதே பிரச்சனைகள் போகுது. இதுக்கு முன்னாடி 2017, இந்த 2015 நடக்குது சார். 2017 ஒரு அந்த கோயிலினுடைய முதல் உரிமை உள்ள ஒரு சமுதாயத்து மக்கள் வழக்கு போடுறாங்க. இபியினுடைய டிரான்சாக்ஷன் நடந்தது. ஆனால் ஹெச்ஆர்என்சிக்கு அந்த கோயிலுக்கு அந்த பணம் வந்து சேரலை. அதனால் அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததை கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா புதுசாக தர வாடகை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு வருமானத்தை தேடி 2017 கேஸ் நடக்குது சார். அந்த கேஸுக்கு அரசின் சார்பாக எந்த பதிலும் போடலை சார். 2018 கேஸு. அதுக்கப்புறம் அறப்போர் இயக்கம் சொல்லிடுறேன் பாருங்கள், இவர் தாசில்தார்கிட்ட மனு கொடுக்குறார். பீஸ் கமிட்டிலாம் நடந்து இந்த சமாதான கமிட்டியில் ஒப்புதல் எல்லா மக்களும் ஒத்துக்கினதுக்கப்புறம் அறப்போர் இயக்கம் மூலமா தாசில்தார்கிட்ட இந்த நலன் சம்பந்தமாக 4 சப்டிவிஷன் இருக்குது, எங்களுக்கு இந்த வழிபாதையை மீட்டு கொடுத்து எங்களுக்கு இதை நீங்கள் மீட்டு கொடுக்கணுன்ட்டு அவர் மனு கொடுக்குறாருங்க. அவர் அந்த ஆவணங்களை ஆய்வு பண்ணி, இது 2 சப்டிவிஷன் தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி 4 சப்டிவிஷன் இருக்குதுன்னா அது கோயிலினுடைய முக்கியமான கட்டடங்கள் வழியாக அது போகுது, அதனால் அதை பண்ண முடியாதுன்னு அவருடைய மனுவை நிராகரித்து நீங்கள் மேல்முறையோடு ஆர்டிஓ கிட்ட போகலாம் அப்படின்றாருங்க. அவர் ஆர்டிஓ கிட்டவும் போகிறாரு. அங்கே என்ன பதில் வாங்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் சார். அவரும் ரெவியூஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டிஆர்ஓ, இது இப்போ நம்ம போடுறோமே 4/6/2018 ஆர்டர்ஸு
அவர் டிஆர்ஓ கிட்ட போகிறாருங்க. அவர் அறநிலையத்துறையினுடைய ஈஓவுடைய ஸ்டேட்மெண்ட், மனுதாரர் அறப்போர் இயக்கத்தினுடைய வாக்குமூலம், வட்டாட்சியருடைய வாக்குமூலத்தை எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் தான் 4/6/2018 அந்த உத்தரவு போடுறாருங்க. இந்த உத்தரவு சொல்றீங்க? இல்லை அந்த டிஆர்ஓ ஆமாம், திருவள்ளூர் மாவட்ட டிஆர்ஓ போட்டது சார். அதாவது 2 சப்டிவிஷன் தான் இருக்குது. 2 சப்டிவிஷன் பிரகாரம் இது வழிப்பாதை அதில் இல்லை. 1/71/1 அரசு சர்க்கார் புறம்போக்கு வகைப்பாடு கோயில் என்ற காலத்தில் இருக்குது. 71/2ன்றது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வழங்கப்பட்ட 0.52 ஹெக்டேர், அதாவது 1 ஏக்கர் 29 சென்ட்டு அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது. இந்த 2 தவிர வேறு எதுவும் இல்லை. அதன்படி அந்த கோயில் ஆக்கிரமிப்புகள் ரோடில் கட்டப்படவில்லை. அதனால் உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுதுன்னு அதில் சொல்கிறார் சார். மாவட்ட வருவாய் அதிகாரி சொல்கிறார், டிஆர்ஓ சொல்கிறாருங்க. இப்போ அந்த உத்தரவு தான் இப்போ ஜட்ஜி அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை சார்பாகவும் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. தலைமை செயலாளர் வரைக்கும் போடுறாங்க. தலைமை செயலாளர் எப்போ வராருன்னா 2017 கேஸ்லேயே உங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் ஒன்றுமே பதில் போடலையே, 2018 மட்டும்தானே போட்டுக்கின்னுறீங்க, அறப்போர் இயக்கம் போட்ட கேஸில் தான் நீங்கள் போடுறீங்க, 2த்தையும் கிளப் பண்ணி ஒரே கேஸாக நடத்துனு போடுறாருங்க. அப்போது 54/79 ஒரு கேஸு, 28/136 அந்த அது ஒரு கேஸ், 21/836. ஆமாம், 2 கேஸும் கிளப் பண்ணி வழக்கு நடத்தி இதை எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு சீஃப் செக்ரட்டரி வருவாய்த்துறை செயலாளர் தான் இதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்கிறாருங்க. அதன்படி தான் எல்லா துறையும் அவர் ஒருங்கிணைக்கிறாருங்க. ஒருங்கிணைச்சு அவங்களுடைய உங்கள் துறை சார்பாக இருக்கிறது ஆதாரங்கள், வருவாய்த்துறைக்கிட்டே இருக்கிற ஆதாரங்கள், இபி எப்படி டிரான்சாக்ஷன்ன்றதை அவர் தான் பேசி முடிக்கிறாருங்க. பேசி முடிச்சுட்டு அவருடைய 2 பேருமே அப்போ இருந்த வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் சார், தலைமைச் செயலாளர் இறையன்பு சார், இவங்க 2 பேருமே அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் போடுறாங்க. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்கிறாருங்க. இது எல்லாமே போட்ட இப்போ நாங்கள் போட்டது 4/6/2018 போட்ட அந்த ஆர்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு நாங்கள் போட்ட அந்த பதில் எல்லாத்தையும் சேர்த்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு சார். அது இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோயில் கட்டுறது எப்படி ஆக்கிரமிப்புன்று அவங்க சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல சார். சரிங்க சார். இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் சொல்கிறது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 21/2/2022. ஓகே, கேஸ் நம்பர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2017 5476 of 2017, 21836 of 2018. இது 2 கேஸையும் ஒன்னாக்கி கொடுத்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஆமா, ஜட்ஜ்மெண்ட். இதுல எந்த இடத்துலயாவது அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல? எனக்கு புரியல சார். அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது சார். இல்ல இதுதான் எல்லாத்துக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிருக்கா சார்? கோயில் ஆக்கிரமணம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, இல்ல அந்த கோயில் கட்டப்பட்ட இடமும் அரசு நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி. அப்ப நீங்க எப்படி எந்த அடிப்படையில ஏங்க நீங்க தாங்க பெரிய மனசு பண்ணி ஏங்க இது கோயில் இடமே இல்லை, கோயில் இருக்கிறதே அரசு நிலத்தில் தான் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற எல்லாமே அரசு நிலம் தான் ஃபைனல் ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி சரி. அப்போ நீங்க எப்படி அதை நியாயப்படுத்திட்டு பேசுறீங்க? எதை நியாயப்படுத்துறோம்? இந்த ஜட்மெண்ட்ல சரி, கோயில் கட்டப்பட்டிருக்க இடமும் அதை சுற்றியுள்ள இடங்களும் அரசுக்கு சொந்தமான நிலம் தான், கோயிலுக்கு சொந்தமானது இல்லைன்னு தான் இதுல போட்டிருக்கு. சரி, இந்த கேஸ்ல என்னன்னா ஃபைனல் ஆர்டர் டேட்டட் 4/6/2018 has become a final. therefore அந்த அதாவது 4/6/2018 போடப்பட்ட அந்த உங்க பீஸ் கமிட்டி ஆர்டரை சேலஞ்ச் பண்ணல, இந்த வழக்குல அதை சேலஞ்ச் பண்ணல, அதனால இதை நான் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு மற்றபடி இந்த கோவில் இருக்கும் இடம், அந்த கோயிலை சுற்றி உள்ள இடம் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானதுதான். சரி, அரசுக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு கிளியர் கட்டா இப்ப கமிஷனரு, நீங்க சொன்ன மாதிரி செக்ரட்டரி,
செக்ரட்டரி, ரெவென்யூ செக்ரட்டரி, ஐ மீன் தாசில்தார் எல்லாருக்குமே போட்டு இதில் வந்து அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படின்னு கிளியராக ஜட்ஜ்மெண்ட் வந்து. அதில் இல்லையே சார், கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு அதில் ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாமே அரசு சொந்தமானது சார். எல்லாமே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு தான் சார். சார் 150 சார் இல்லை தொடக்கத்தில், அதனால தான் நான் அமைதியாக. சரி சரி கேளு. எந்த இடத்துல இது கோயில் நிலம்? சரி, வழின்னு எந்த இடத்துல சார் குறிப்பிட்டாங்க? வழின்னு குறிப்பிடல. நான் சொல்றது நீங்களே ஆக்கிரமிப்பா இல்லையா? எது ஆக்கிரமிப்பு? கோவில் ஆக்கிரமிப்பு தானே இந்த ஜட்ஜ்மெண்ட் படி? இல்ல சார், கோயில் எப்படி சார் ஆக்கிரமிப்பு? சார் அரசு நிலம் தானே சார். அங்கே போயிட்டு இங்கே போட்டிருக்காங்க சார். இந்த பாருங்க சார், பேரா நம்பர் 8 பார்த்தேன் நான். இட் இஸ் கிளியர், paragraph number 18 லாஸ்ட், இட் இஸ் கிளியர் தட் த லேண்ட் இன் கொஸ்டின் இஸ் நாட் அ டெம்பிள் லேண்ட் அண்ட் இட் இஸ் அ கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பேரா நம்பர் 8ல். அதே போல இருங்க வரேன். Furthermore, the document placed on the record would show that the land in question is government land where the temple is situated and that too. இந்த நிலம் மட்டும் இல்லை, கோவில் அமைந்திருப்பதே அரசு நிலம்தான் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கும்போது நீங்கள் பெரிய மனது பண்ணி சரிங்க கோயில் இருக்கட்டும், மக்கள் வழிதடன மக்களுக்கு நீங்கள் வழி விட்டுலாம்ல. உங்கள் டிஆர்ஓ பிரச்சனையே என்னன்னா, அங்கே உள்ள டிஆர்ஓ, அங்கே உள்ள தாசில்தார், அங்கே உள்ள எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கொள்ளையடிக்கிறதா அறப்போர் கொடுக்குற குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கு, அது உண்மை என்றால் எதுக்கு கோர்ட் வந்து அந்த மொத்த நிலமும் கவர்மெண்ட்ல சொல்லணும்? இதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அதாவது அரசு அது ரெண்டு அது 5479 கேஸு, இது ரெண்டும் டையப்பாக சொல்ல அரசு தலைமை செயலாளர் தான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பண்ணு எல்லா துறையும் வற்புறுத்தப்பட்டது சார். சார் இல்லாத ஒன்றை எப்படி கிரியேட் பண்ண முடியும் சார்? இது அறப்போருக்கு என்ன லாபம் சார் சொல்லிடுறேன். நீ இப்போ கேட்டீங்களே சரியான கேள்வி சார். முத்துக்குமாருக்கு ரோடு வேணும் சார். சரி சார். அந்த ஸ்கூலுக்கு இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டியிருக்கிறாருங்க. முதல்ல இருந்தே ரெவென்யூ ஆஃபீஸராக இருந்ததால் அவர் நெடுநாளைய கனவு அது. அவர் இந்த 4 சப்டிவிஷன் பண்ணதே தவறுன்றதை யாரும் சொல்ல மாட்டாங்களா சார்? சார் அது கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி, அதுக்கு சரி நீங்கள் வாங்க முத்துக்குமார் விஷயத்துக்கு வாங்க. சரி, அவர் தான் இதை எப்படியாவது வழியாக எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு எல்லா விஷயங்களும் போய் பார்க்குறாங்க சார் அவங்க. சரி ரைட்டு, இது கோயில் அரசு நிலம் தான், இதை நாங்கள் எப்படி ஆட்ட போட்டோன்னு அவர் எப்படி சார் சொல்கிறோம்? அரசு நிலத்தில் நீங்கள் எப்படி சார் ஆக்கிரமிக்க முடியும் சார்? சார் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு HRNC சார் கோர்ட் ஹைகோர்ட் தீர்ப்பில் அதை தெளிவாக சொல்லியிருக்கா இல்லையா? இது வந்து அரசு நிலம்னு சொல்லியாச்சா இல்லையா? சரி, அப்ப இதை நீங்க இப்ப அரசு நிலம் சார் அரசு நிலம் வகைப்பாடு கோயில்னு சொல்ல இல்லையே, அப்படி சொல்லல. அரசு நிலத்தில் தான் கோயிலும் கட்டப்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்றாங்களே சார் ஜட்ஜ்மெண்ட்ல. சரி, நீங்க சொல்றது எனக்கு நான் எதுவுமே சொல்ல. நீங்க இது கூட அறப்போர் என்கிட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. சரி, நீங்க அனுப்பி ஜட்ஜ்மெண்ட் நாங்க அனுப்பிச்சது தான் சார். ஆமா சார், அதுல தான் சார் இதுல போட்டிருக்கு. நான் தான் சொன்னேனே சார் உங்கள்கிட்ட. Furthermore, the document placed on the record would show that the land in question is government land where the temple is situated and that too a part of the land shown to be a temple land. அரசு கோயில் நிலம் என்று சொல்லப்படுகிற அந்த கோயில் நிலமும் அரசு நிலத்தில் தான் இருக்கிறது, அரசு நிலமாகத்தான் இருக்கிறதுன்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. சரி, நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் முனீஸ்வர் பண்டாரி, ராமூர்த்தி, செந்தில்குமார் இவ்வளோ பேரை பார்ட்டியா போட்டு சொல்றாங்க. இப்போ உண்மையா உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்க எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும் நீங்க சொல்றீங்க சார்? நீங்க சொல்லுங்க சார். பொதுமக்கள் சார், அதாவது இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, நீலாங்கரைன்னு ஒரு வில்லேஜ் சார், கோயில் புறம்போக்கு தான். கோயில் புறம்போக்கு நிலத்தில் ஃபிஷர்மேன் அவங்களுடைய அலுவலகம், விற்பனை நிலையம் இதெல்லாம் கட்டி 2022 தான் அதுவும் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துங்க. வகைப்பாடு கோயில் புறம்போக்கில் இருக்கிற வகைப்பாடை மாற்றுறதுக்கு கலெக்டருக்கு ஆர்டர்ஸ் அதிகாரம் கிடையாதுங்க. வகைப்பாடு மாற்றினது தப்பு, அதை பட்டா மாற்றினது தப்பு, அதில் என்ஓசி கொடுத்து கட்டடங்கள் கட்டினது தப்புன்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து மொத்தத்தையும் இடிச்சுட்டாங்க சார். சரி சார், அது நான் இல்லை சொல்லிடுறேன் சார். வகைப்பாடு கோயில் இருக்க சொல்ல ஒரு நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்குறோம் சார்.
அந்த நிர்வாகம் சரியாக இல்லாதால தான் நாங்கள் வழக்குக்கு போகிறோம், அதெல்லாம் போகிறோம். பீஸ் கமிட்டிலே அதெல்லாம் ஒத்துக்கிறோம் சார். பீஸ் கமிட்டி என்ன சார்? தாசில்தார்கிட்ட காசு கொடுத்தா அவர் அவசரத்துக்கு போட்டு கொடுத்துருவாரு. எனக்கு தெரியல சார். அது நீங்கள் தாசில்தார்கிட்ட கொடுத்தா போட்டுருவாருன்றீங்க. எல்லாத்தையும் போட்டுற முடியுமா சார்? எல்லாத்தையும் போட்டுற முடியுமா சார்? சார் நம்மள்கிட்ட கடைசியாக நீங்கள் கொடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது எங்கேயுமே குறிப்பிடல. அரசு நிலத்தில் தான் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. கோயில் நிலம் என்று காட்டப்படுவதும் ஒரு சென்ட்ல தான் கட்டப்படுறது தான் அவங்களுடைய வாதமே. ஒரே ஒரு சென்ட் ஒரிஜினல் கோயில் அவ்வளவு ஒரு சென்ட் 2 சென்ட் தான் ஒரிஜினல். நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. எக்ஸ்டெண்ட் நாங்க பண்ணல சார். அனுமதி கொடுக்கிறது அதுதான் சார். எந்த காலகட்டத்தில்? உங்களுடைய காலகட்டத்தில். எங்க காலகட்டத்தில் தான் சார். அவங்க அதிகாரம் இல்லாத எப்படி சார் அது சொல்ல முடியும்? அவங்களுடைய இடம் இல்லாம எப்படி கொடுக்க முடியும்? புனிதமான டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. நான் புனிதம் இல்லைன்றது நான் அந்த விவகாரத்துக்கு உள்ள வரல சார். அது உங்க மாதிரி ஆளுங்க, அறப்போர் இயக்கத்தை ஆளுங்க, நீங்க அதை கண்டுபிடிங்க சார். எங்களுக்கு ஊர் மக்கள் சார், இந்த நிலத்தினுடைய பயிர் செய்கிற உரிமை எங்ககிட்ட இருந்தது. வருவாய்த்துறை எட்டி கூட பார்க்கல. இதில் ஆக்கிரமிப்பு பண்ணி குடிசைகள் போட்ட காலம்லாம் இருந்தது சார். அந்த ஆக்கிரமிப்புகள் வருவாய்த்துறை எடுக்கல சார். HRNC எடுக்கல சார். ஊர் மக்களே இது கோயில் நிலம், கோயில் பயன்பாட்டுக்கு மட்டும் இருக்கணுன்றதுக்காக நாங்களே அகற்றி கொடுத்தோம் சார். இல்லை சார். எங்களுடைய விளக்கம் சார், இந்த நிலம் மட்டும் கிடையாது சார். கிட்டத்தட்ட 6 ஏக்கர் 22 சென்ட் சார் இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம். அது நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இருங்க சார். 6 ஏக்கர் 22 சென்ட். அதில் 1 ஏக்கர் 30 சென்ட்டு 86,11,736 ரூபாய் கொடுத்து தான் ஒரு துறைக்கு இன்னொரு துறை இலவசமாக கூட கொடுத்துருக்கலாம். யார்கிட்ட வருவாய்த்துறை இவங்க அசால்ட்டாக இருந்ததால் தான் வருவாய்த்துறை நோஞ்சி அதை எடுத்து கொடுத்ததுங்க. அவங்களுடைய அந்த 571 ஜிஓலேயே மாவட்ட வருவாய் அதிகாரி, நில நிர்வாக ஆணையர், கிராம கணக்குகளில் கலைச்சாத்தம்மன் கோயில் அப்படின்னு அவங்க ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணி தான் 571 ஜிஓ பிரகாரம் தான் சார் அதை கொடுக்குறாங்க. இப்போ கோயில் நிலமா இல்லை இது வழியா அப்படின்றதா எங்களுக்கு தெரியல சார். நான் என்னையை பொறுத்தவரையும் ஹைகோர்ட்டுடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு அதில் சொல்லப்பட்டிருப்பது இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அது மக்கள் பயன்பாடு தானே சார். ரோடு என்பது அது மக்களுக்கு சார். மக்களுக்கு வேற கோவிலும் மக்களுக்கு தானே சார். மக்களுக்கு இந்த பாதை வழி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது சார். சார் எல்லாரும் சார் அதுதான் சொல்றேன். நீங்களே அரசு சரி பாதையா உருவாக்குங்களேன். வருவாய்த்துறை பாதையா உருவாக்குங்களேன். ஏன் உருவாக்க மாட்டாங்க? நீங்க தானே அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு சார். ஆக்கிரமிப்பு நாங்க பண்றோம் சார். வருவாய்த்துறை அதை நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது சார். எப்படி சார்? நீங்க தான் லோக்கல் சார். அந்த ஆர்டர்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லங்க சார். வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கல சார். எப்படி சார்? கடைசியா லோக்கல்ல தானே சார் வரும்? இல்ல சார். லோக்கல்ன்றது ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் சார். சட்டத்துக்கு நீதிக்கு ஒவ்வொரு துறைக்கும் பணிஞ்சுச்சா சார் பொதுமக்கள் போகணும். சரிங்களா? ஆமா. அவங்க வீரத்தை போய் அங்க போய் காட்ட முடியாது சார். அவங்க சொல்றது என்னன்னா இதுக்கு தடையா இருக்கிறது இன்னார் தான். இல்ல சார். இதுல அறப்போர் இயக்கம் பொய் சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லுங்க சார். அதுக்கு சார் 100 கோடி ரூபாய் சொத்தை திமுக கவுன்சிலரும் பாமக குமாரும் ஆட்டைய போடுறாங்கன்னா அது எந்த வகையில நியாயம் கேட்கறேன் சார். இதை நீங்க படிச்சுட்டு உங்க மனசாட்சி படி மனசாட்சிலாம் கிடையாது சார். இது கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. பீஸ் கமிட்டி மீட்டிங் விட்டுருங்க சார். ஊர் கமிட்டி எப்படி சார்? பீஸ் கமிட்டி மீட்டிங் விட்டுருங்க சார். பொதுக்கூட்டம் போட்டு அந்த நகர் மக்களை மொத்தமா அங்க ஒரு 500 பேரை உட்கார வச்சு இது ஊர் மக்கள் சார்பா வாங்க பேசலாம், காஃபி வித் எம்எல்ஏன்னு ஒரு கூட்டத்தை போடுறாங்க சார். அதுல முழு டாபிக்கே இதுதான். சரி, இத இவர் மட்டும்தான் ஆக்கிரமிக்கிறாரு. இது ஊரக தொழில்துறை மந்திரி பெஞ்சமின் ஆதரவு கொடுக்குறாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினும் இவங்களுக்கு ஆதரவாக கொடுத்து இவங்க முயற்சிக்கு உதவி பண்றாருன்னு சொல்றது எப்படி சார்? சார் இதுதான் சொல்றேன் சார். இது எல்லாமே நீங்க அது உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது அரசு இடம் அப்படின்னு எந்த உண்மையை சார் ஒத்துக்க சொல்றீங்க? அரசு இடம்ன்றது உண்மை. அரசு நிலம் தான் சார். அதுல மாறுபடல. நாங்க என்ன வகைப்பாடுல அது இருக்குது. இன்னைக்கு ரெக்கார்ட் இல்லையே இங்க மென்ஷன் சார். அதுல இல்ல சார். அப்படி ஒரு ரெக்கார்டை நீங்க ஹைகோர்ட்ல கொடுக்கும்போது அவங்க ரிஜெக்ட் இது ஏத்துக்க முடியாது துரத்தி விட்டாங்களா? இல்ல அந்த விவகாரத்துக்கு அவங்க போகவே இல்லை சார். இந்த நிலம் நீங்க தான் தொடர்ச்சியா வழக்கு போட்டு இல்ல வழக்கு போட்டது அறப்போர் இயக்கம் சார். இல்ல இந்த நிலம் இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னா
நிலம் யாருக்கு சொந்தம்னு இல்லை சார். இந்த வழி ஆக்கிரமிப்பு வழி அதுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்றாரு சார். அதோட அந்த கேஸை முடிக்கிறார். சரிங்களா? நிலம் யாருன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. நிலம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது அல்ல அப்படின்றது சொல்லிட்டு சார். ரைட்டு, நிலம் அவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏன் இவங்க போய் ரெவென்யூ போய் எங்களுக்கு வழியா போட்டு கொடுங்க அப்படின்னு போய் ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் அவங்க சப்டிஷன் பண்ண மாட்டாங்கன்ற சார். அதுதான் லோக்கல் பாலிடிக்ஸ் சார். லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு சில எதிர்ப்பு தான் சார் சொல்லுவாங்க. ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள் அடிப்படையில் முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம் தான் சார். இந்த இதுவே பெரிய ஆதாரம். அதை வச்சு அவங்களால அவங்க மூவ் பண்ணி பார்க்க வேண்டியது தானே சார். ஏன் பார்க்க மாட்டுறாங்க? ஏன் நேரடியாக வந்து இவர் 100 கோடி அடிக்கிறாரு, ஒரு வண்டி திருட்டு போனது கூட இன்னும் காவல்துறை கண்டுபிடிக்கல. நான் இப்போ ஒரு ஓசி வண்டியில் வந்திருக்கிறேன் சார் உங்க ஆஃபீஸுக்கு. என்னை பார்த்து 100 கோடி 3 பேர் சேர்ந்து ஆட்டையை போடுறாங்கன்னா சார் அந்த நிலம் இந்த ஜட்ஜ்மெண்ட் படி சரி அரசு நிலம் எந்த துறைக்கு சொந்தமான நிலம் சார்? வருவாய்த்துறைக்கு. அதானே போட்டிருக்கேன். சரி, அது அவங்கள பார்க்க வேண்டியது தானே சார். அவங்க கிட்ட போய் பார்க்கறது நாங்கள் எதனா தடுக்கிறோங்களா? ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இல்லைங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது கிடையாது சார். இப்போ 2 துறை தான் சார் முடிவு பண்ணணும். அதை வச்சிருக்கிற துறைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இப்போ HRNC கிட்ட கொடுத்து அந்த அவங்க துறைக்கிட்ட அந்த இருக்குதா இல்லையான்ற சந்தேகம் எனக்கு இப்போ தான் வருது. சரிங்களா? வருவாய்த்துறையா அது துறையா எதுன்றது முடிவு பண்ணுறது அவங்களே முடிவு பண்ணுறது சார். ஆனால் எங்களுக்கான உரிமையை இந்த நிலத்தை ஒப்படைச்சிது. இதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் அதிகாரிங்க எந்தெந்த தேதியில் என்னென்ன மாதிரி ஆவணங்களில் கையெழுத்து போட்டுருவாங்க. இதை நாங்கள் கூட எடுத்துன்னு போகலாம் சார். எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துன்னு போங்க. நீங்கள் அடுத்த சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். அவர் போட்டோன்ற நான் அவர் கேஸ் தானே சார் முடிஞ்சு போச்சு. அவர் தான் போட்டோன்ற நான் இதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு சார். இது வந்து சார் அவருடைய உரிமையை நாங்கள் தடுக்க முடியாது சார். எங்களுடைய உரிமையை அவர் பறிக்க முடியாது சார். எங்களுடைய உரிமையை அவர் பறிக்கவே முடியாது. இதில் வந்து நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கணும். பெருந்தன்மையே கிடையாது சார். அதாவது சேர்த்த எல்லாத்தையும் வாரி இந்த நிலத்தை காப்பாற்றி 1 சென்ட் நிலம் கூட எங்கள் ஊரில் அந்த நிலங்கள் புறம்போக்கு எதையாவது விட்டு கொடுத்துருந்தனா நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கலாம் சார். 1 சென்ட்டு கூட ஆக்கிரமிப்பு இல்லாமல் இன்றைக்கி தேதி வரைக்கும் 6 ஏக்கர் 22 சென்ட்டில் 1.30 போக அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சுருக்குறோம் சார். எந்த ஊரில் சார் இருக்கும்? இங்கே மக்களுடைய அந்த ஈடுபாடோடு இருக்கிறதால தான் இங்கே ஆக்கிரமிப்பு இல்லை. லோக்கல் ஆளுங்க அந்த ஆக்கிரமிப்புன்றீங்களா? எது ரோடு? எது அந்த சாலை வந்து ஆக்கிரமிப்பா? எது சாலை ஆக்கிரமிப்பு? சாலையே இல்லையே சார். சப்டிவிஷன் பிரகாரம் சாலையை உருவாக்கத்தானே சொல்றோம். ஏன் உருவாக்க மாட்டாங்க? இல்ல சார், இல்ல இல்ல, அதனாலதான் அந்த குழப்பத்துக்கே இல்ல ஆர்டிஓ அந்த பீஸ் கமிட்டி போட்டதே தப்புன்றது. நான் 4 சப்டிவிஷன் சொல்லி தான் அவர் போட்டதால தான் கையெழுத்து போடுறோம். இப்ப அது இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சார். ரெக்கார்டு சார். அது இல்லாம எப்படி போகும்? நீங்க காட்டுங்களா அந்த ரெக்கார்டு? நான் சொல்றேன். இல்ல 4 சப்டிவிஷன் ரெக்கார்டு அவங்கள காட்ட சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் 4 சப்டிவிஷன் போட்டாங்கன்னு சொல்லி. இல்ல அவங்க யார் போட்டதோ 4 சப்டிவிஷன் போட்டவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க சொல்றேன் சார். அதால தானே பிரச்சனை. 2 சப்டிவிஷன் 2004 சப்டிவிஷன் பண்றாங்க சார். 86 லட்சம் ரூபாய் வாங்கிக்கினேன். இன்னைக்கு வரைக்கும் அதே தானே இருக்குது ரெக்கார்ட்ஸ். அதை மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியலன்னா அந்த 571 ஜிஓவில் சிறப்பு நிபந்தனைகளோடு தான் நிலம் ஒப்படைக்கப்படுறான். இன்னொரு சிறப்பு நிபந்தனை என்ன தெரியுங்களா? அருகில் கோயில் இருக்கிறதால அந்த கோயிலுக்கு எந்த விதமான இடையூறு ஏற்பட்டால் இந்த ஒப்பந்தமே ரத்து செய்யப்படும் போடுறாங்க சார். நான் போடல, தலைமைச் செயலாளர் தான் போடுறாருங்க சார். இப்போ கலெக்டருக்கே கீழே இருக்கவங்க சொன்னாதான் சார் தெரியும் இது வந்து ரெவென்யூ லேண்டு, இது வந்து டெம்பிள் சார். அவங்க தான் சொல்றாங்க. தப்பா சொல்றேன்றாங்களே. இல்ல தப்பா சொல்ல சார். அவங்க கிட்ட ஒரு ரெக்கார்டை போய் கேட்கறது அவருடைய உரிமை. ஆர்டிஐல போட்டு கேட்கறது உரிமை சார். போன்லயே மிரட்டுறதுன்றது வேற விதமான செயல்ன்றது நான் சார். என்ன மிரட்டினா சொல்ற அதிகாரிங்க வர சார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரி அதை பண்ணிட்டு போறாருன்னா இப்போ வந்து அதிகாரி அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா சார்? இப்போ இருக்கிறவங்கள போய் காழ்ப்புணர்ச்சியில் சார் காழ்ப்புணர்ச்சிலாம் சொல்லாதீங்க. அந்த அதிகாரி சரியா கடமையை செஞ்சிருந்தாரு. அது பிரச்சனையே இல்லையா சார்? அது கூட ஒரு வரமுறை இருக்குது சார். அதிகாரிகளை விமர்சனம் பண்றது ஒரு சில வரமுறை. தப்பு இல்ல தப்பு செய்யறவங்கள நீங்க விமர்சனம் பண்ணுங்க சார். அவன் திருடன், இவன் திருடன் அப்படின்னு சொல்றதுல அந்த வகையில நியாயம் கிடையாது. வந்து இவங்களை கூட்டிட்டு போய் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்ததா இல்லையா? ஆமா. அவர் அதிகாரி கூட்டு போனாரா? வந்தாங்களே. இல்லையே, முதல் முறை வந்தாங்களா சார்? முதல் முறை வரலன்னா எலெக்ஷன் சார்.
சார் அந்த தாசில்தார் வராதால மற்றவங்க வரல சார். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, வரல, கோர்ட் அவமதிப்பு ஆளாயிட நேரிடுன்னு சொன்னதால மறுபடியும் வந்தாங்க சார். மறுபடியும் வந்தாங்க இல்லை சார். ஃபர்ஸ்ட் அப்போ எதுக்கு சார் அவ்வளோ நல்லவராக இருக்கிறது ஏன் ஒரு ஃபோன் பண்ணி இன்னைக்கு போகிறாங்க அலங்கன்னு நாங்கள் நீங்கள் வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? யாரு எங்களை தான் கூடவே நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். அந்த இடத்துக்கே வரக்கூடாது சார், நாங்கள் இம்ப்ளீட் போடுறோம், அளவில் நீங்கள் வந்து நிற்க கூடாதுன்ட்டு எங்கள் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்களா? அது எந்த வகையில் சார் நியாயம் சார்? உங்க இடமே இல்லைன்னும் போது சரி, எங்க இடம் இல்லை சார், அவருடைய இடம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு கவர்மெண்ட் இடம் தான் சொல்றாரு. சரி, கவர்மெண்ட் இடம் தான், கவர்மெண்ட் வீட்டு எடுக்கட்டும்ன்றேன் நான். உங்களுக்கு என்ன அக்கறன்னு கேட்குறேன் நான். முத்துக்குமாருக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுன்ட்டு எதனா நிர்பந்தம் இருக்குதா? அவர் இறந்து கூட போயிட்டாரு. எதனா நிர்பந்தம் இருக்கிறதா சார்? தவறு பண்றாரு கேஸ் போட்டாங்கன்னா எனக்கு மற்ற விஷயங்கள் வேணாம் சார். எனக்கு இந்த விஷயத்துல தான் செந்தில் பாலாஜி கேஸ் இவங்க போடுற வழக்கெல்லாம் சரியா கூட இருக்கலாம். சரியா சார்? நாம இருக்கல சார். இந்த விஷயத்துல இருக்கு சார். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதே ஜெயராம் வெங்கடேஷ்கிட்ட என்னுடைய ஆவணங்கள் பூரா அவர் கையில் கொடுக்குறேன். இதெல்லாம் இருக்குது, இது சரியாக இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விளைக்குங்க, தப்பாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு போனாலும் போங்கன்னு நான் சொல்கிறேன் சார். எதையுமே கேட்கலையா சார்? சரியாக இருந்திருக்காது, ரொம்ப சிம்பிள். அது சொல்கிறது சரியாக இருக்கிற ஆவணங்கள் தான் வச்சுருக்கிறேன் சார். சரியா இருக்கிற ஆவணங்கள் தேடி வச்சிருக்கிறேன் சார். ஆவணங்கள் சரியா இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் எப்படி சார்? நீதிமன்றம் போய் சொல்ல எனக்கு தெரியல. நான் அந்த உள் விவகாரத்துக்கு நான் போகல சார். எனக்கு அது தெரியாது சார். நீதிமன்றங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் உள்ள நான் அந்த விமர்சனம் அவங்க விமர்சனம் பண்ணலாம். நாங்கள் வழக்கு போட்டு வெற்றி பெற்று உன்னுடைய மனுவே தள்ளுபடி ஆகி போயிருக்குது. எப்படி சார் வெற்றி? நீ கேட்ட கிரவுண்ட் சார், வழி இல்லைன்னு கேட்டது அடிபட்டு போச்சு இல்லைன்ற நான். அவர்கள் சொன்னது நீங்க கோயில் நிலம் வந்து கோயில் நிலம் இல்ல, அரசு நிலம், அவ்வளவுதான். ரைட். உன்னோட பிரேயரே காலி ஆகி போச்சு. பிரேயர் காலி உண்மை வெளியே வந்துருச்சு. உண்மை வெளியே வந்தா போராடுங்க, உண்மை வெளியே வந்தா போராடுங்க சார். யார் வேணான்ற சார்? அவங்க உரிமை நாங்கள் பறிக்க முடியுமா? எங்களுடைய உரிமை அவர் எடுத்துக்குவாரா சார்? போராடணும் தான் சொல்றாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை சார். பாப்போம் சார். ரைட் சார். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார்.